சாப்பிட்டவுடன் மலம் கழிக்கும் உணர்வு வந்தால் யோசிக்காமல் மருத்துவரை பார்த்திருங்க. உடலில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் அதை அறிகுறிகள் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறது. குறிப்பாக சாப்பிட்ட உடனே கழிப்பறைக்கு ஓட வேண்டிய நிலை வந்தால் அதை வெறும் செரிமான பிரச்சனை என நினைத்து புறக்கணிக்க கூடாது. உணவுக்கு பிறகு உடனே கழிப்பறை தேட வேண்டிய நிலை உருவாக பல காரணங்கள் உள்ளன. செரிமான அமைப்பு என்பது உணவை ஜீரணிப்பதற்கான பொறுப்பு மட்டுமல்ல, உடல் முழுவதும் நடைபெறும் பல முக்கிய செயல்பாடுகளையும் பாதிக்கும் ஒரு முக்கிய அமைப்பு. உணவு சரியாக ஜீரணமானால் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், வைட்டமின்கள், கனிமங்கள் அனைத்தும் உறிஞ்சப்பட்டு உடல் நலம் பேணப்படுகிறது. அதனால் செரிமான அமைப்பு சீராக இயங்குவது உடல் நலனின் பிரதான அடையாளமாகும். முதலில் இரைப்பை குடல் மறிவினை என்ற இயற்கை செயல்பாடு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வயிற்றில் உணவு சேர்ந்ததும் அது பெருங்குடலை தூண்டி அதில் அசைவுகளை உருவாக்கும். இதன் காரணமாக சுமார் 15 நிமிடங்களுக்குள் மலம் வெளியேறும் உணர்வு ஏற்படும். இது உடலில் உள்ள இடத்தை சுத்தப்படுத்தி புதிய உணவுக்கு தேவையான இடத்தை உருவாக்குகிறது. அடுத்ததாக சில உணவுப் பொருட்கள் செரிமான இயக்கத்தை வேகப்படுத்தும். நார்சத்து அதிகமுள்ள பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள், மசாலா பொருட்கள், செயற்கை இனிப்புகள் மற்றும் லாக்டோஸ் போன்றவை இதற்கு காரணமாக இருக்கலாம். இவை அனைத்தும் குடல் இயக்கத்தை வேகப்படுத்தி உடனே கழிப்பறையை தேட செய்கின்றன. மூன்றாவதாக மன அழுத்தம் மற்றும் பதட்டம் போன்ற உணர்ச்சிகள் கூட செரிமான அமைப்பை தூண்டுகின்றன. இதனால் சிலருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு அல்லது உடனே மலம் கழிக்க வேண்டிய உணர்வு ஏற்படும். மேலும் உதாரணமாக எரிச்சலூட்டும் குடல் நோய்குறி, கிரான்ஸ் நோய், அல்சரேட்டிவ் கோலிட்டிஸ் போன்றவை குடலில் வீக்கம் ஏற்படுத்தி செரிமானத்தை வேகப்படுத்தும். இதனால் சாப்பிட்டவுடன் மலம் வெளியேறும் நிலை உருவாகலாம். முடிவாக நம் உடல் ஒரு உள்ளக கடிகாரம் போல வேலை செய்கிறது. ஒரே நேரத்தில் தினமும் உணவு எடுத்துக்கொள்ளும் பழக்கம் இருந்தால் அந்த நேரத்தில் குடல் இயங்கும் விதமும் ஒத்துப்போகும். அதனால் சிலருக்கு மதிய உணவுக்கு பிறகு கழிப்பது வழக்கமாக இருக்கலாம். இது உடல் இயல்பாக செயல்படுகின்றதை குறிக்கிறது. ஆகையால் சாப்பிட்டவுடன் கழிப்பறைக்கு செல்லும் பழக்கம் சிலருக்கு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் அது திடீரென அதிகரித்தாலோ, தொடர்ந்து நடந்தாலோ அல்லது வயிற்று வலி, சோர்வு போன்ற பிரச்சனைகள் இருந்தாலோ உடனே மருத்துவரை அணுகுவது மிக முக்கியம்.